தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போது இந்தியா தனது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட போகுது. இந்த 77 வருடங்களில் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் உட்பட பல அரசுகள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இந்தியா உலகத்தில் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது. விரைவில் இந்தியாவை உலகின் நம்பர் 1 பொருளாதாரமாக மாற்றி காட்டுவேன்னு பிரதமர் மோடியும் உறுதியளித்திருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அரசாங்கம் எப்படிலாம் உதவி செய்தது அப்படிங்கிறத தாண்டி தனி மனிதர்கள் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் பங்களித்தார்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். இதற்காக நம்மோடு இணைந்துள்ளார் ஆடிட்டர் ரமேஷ். அவரை வரவேற்போம். வணக்கம் ரமேஷ் சார். இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது அப்போ ஒரு பிரிட்டிஷாருடைய அந்த இன்வேஷனால் ஒரு பெரிய வறுமை, மக்கள் தொகை பெரிய அளவில் இருந்தது, வேலையின்மை இதெல்லாம் இருந்தது. அந்த சுதந்திரம் அடைகிற காலகட்டத்திலையும் சரி, அதற்கு முன்னரும் சரி, இந்தியா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்த சில பேரை பற்றி சொல்லுங்கள். நல்ல கேள்வி இது. நம்ம இன்ஃபேக்ட் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. என்னை பொறுத்த மட்டும் அவர் பெரிய ஆண்டர்ப்ரனர். ஏன்னா பிரிட்டிஷ் இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு சொந்தமாக கப்பலை வாங்கி, அதுவும் ஒரு வாணிபம் தான். ஆமாம். ஸோ அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 1947 சுதந்திரத்துக்கு அப்புறமே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வெறும கமர்ஷியலாக பணம் பண்ணுறது ஒண்டி இல்லாமல் ஒரு சமூக பார்வையோட சோஷியோ எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறோம், நாட்டுடைய வளர்ச்சிக்கு பல வகையில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு 2 பேரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லிடுறோம் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு, ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனாக ஒரு கப்பலை வாங்கி அதை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு போட்டியாக விட்டுருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம். அவர் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் தான் சார். அப்போ அதை தாண்டி இந்தியாவிற்கு பங்களித்தவர்கள் நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. ஆனால் சார், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவிய தொழிலதிபர்கள் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது ஒரு பெரிய விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. என்னென்னா, இந்தியாவில் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், மிகப்பெரிய பில்லியனர்களாக இருக்கிறாங்க, தொழிலதிபர்களாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அதை விமர்சனத்தை முன் வச்சிடுறாங்க. உண்மையிலே அப்படிதானா? அப்படி சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எல்லா சமுதாயத்துலேருந்துமே எல்லா சமூகத்துலேருந்துமே வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பாசி கம்யூனிட்டிலேருந்து வந்த டாட்டாவாசர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பனியா கம்யூனிட்டிலே வந்த அம்பானியாக இருக்கலாம். ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு கூட சென்னையை சேர்ந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மதுரை பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் சென்னையிலே பிறந்தவர். சென்னையில் பிறந்து ரங்கூனில் போய் வேலை செஞ்சு அவர் பெரிய தொழிலதிபராகி திருப்பி சென்னைக்கு அவருடைய சமூகம் இல்லாமல் சென்னையில் பல மக்களுக்கும் பல ஆலயங்களுக்கும் சமுதாய முன்னேற்றத்துக்கு நிறையா பண்ணியிருக்கார். அதனால் இந்த குறிப்பிட்ட ஜாதி இது ஒரு காஸ்ட் குறுகிய வட்டமாக இல்லாமல் இப்போ மதுரை பிள்ளைங்கிறவர் நமக்கு வாழும் உதாரணம். ஆமாம். அதனால எல்லா சமூகத்திலேருந்தும் இதுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வ.உ.சி. கூட அவரும் ஒரு பிள்ளை கம்யூனிட்டியில் வந்தவர் தான். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பேஷன் எப்படி ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யலாம், அந்த அபிவிருத்தி செஞ்ச தொழிலானது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எவ்வாறாக பயன்படுத்த முடியுங்கிற தாட் ப்ராசஸ் தான் பார்க்கணுமே தவிர்த்து இதில் குறுகிய கண்ணெடுத்தோடு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்கக்கூடிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ சுதந்திர இந்தியாவில் எல்லா தரப்பு எல்லா தட்டு மக்களும் அவங்க அதுலேருந்து சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக ஒரு பெரிய பில்லியனராக ஆயிருக்காங்க, தொழிலதிபர்களாக ஆயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். சார், இதை தாண்டி இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவுடைய வளர்ச்சியில் 2 ஃபேமிலியை 2-3 ஃபேமிலியை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பேசிடவே முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா உதாரணம் டாட்டா, பிர்லா, அம்பானி குடும்பம் இதெல்லாம் சொல்லும் போதே இந்தியர்கள் இவங்களோடலாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சியில் இவங்களுடைய பங்களிப்பு எப்படி சார் இருந்தது? முதல்ல ஒரு நிமிஷம் 1947 போகும். சுதந்திரம் அடைஞ்ச போது அன்னைக்கு ஒரு தனிப்பட்ட பெரிய பணக்காரங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிசாம் தான். ஆனால் அவர் ஒரு ராஜ பரம்பரையாக ராஜ குடும்பமாக பணக்காராக இருந்தவர். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன டாட்டாஸ், பிர்லாஸ், அம்பானிஸ்
ஹிந்துஜாஸ், அப்புறம் எஸ்பி ஜெயின், கோயங்கா, அசீம் பிரேம்ஜி, லக்ஷ்மி மிட்டல், இப்போ இருக்கிற ஷிவ்நாடார்லேருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஆர்கனைசேஷன் க்ரோத் ஒன்றி பார்க்காம, தன்னுடைய ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு, அவங்க குடும்பம், அதை தாண்டி அந்த அந்த கம்பெனி எங்கே இருக்கோ அந்த ஊரை தாண்டி அந்த மாவட்டம், அந்த ஸ்டேட்டு, அந்த கண்ட்ரி எல்லாத்துக்குமே அதாவது சோஷியோ எக்கனாமிக் க்ரோத்துக்கு இவங்க ரொம்ப உதவி இருக்காங்க. இவங்களுடைய சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஃபிலாந்தரபிக் ஆக்டிவிட்டீஸ் நிறையா, ஹெல்த் கேர், சைல்டு கேர், டிஃபென்ஸு, ஒரு ஏதாவது ஒரு பேரிடர் வந்ததுன்னா அந்த சமயத்தில் உள்ள வருதுங்கிறதுனால ஒரு அரசு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு குறைவில்லாமல் இவங்களும் வந்து எல்லாமே அரசை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இவங்களால எவ்வளவு தன்னிச்சையாக பண்ண முடியுமோ அந்த லெவல் பண்ணியிருக்காங்க. நான் பர்டிகுலராக கேட்குறேனே, இப்போ டாடா குடும்பம் அது எப்படி, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அவங்களுடைய பங்களிப்பு தேச வளர்ச்சியில் எப்படி இருந்தது? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த டாட்டாஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பாசி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 1868 முதலாக அவங்க உள்ளே வராங்க. அதாவது வந்து அவர் பேர் ஜம்ஷெட்ஜி டாட்டாங்கிற, அவர் தான் ஒரு டாடா குடும்பத்தோட மூலர். அவர் முதல்ல வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி, வெறும் ஒரு வணிகம், பேசிக்காக ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பித்தார். அவர் வந்து ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவருடைய தாட் ப்ராசஸ் பாருங்கள். பாம்பே வந்து அப்போ டெவலப்டு, ஆனால் நாக்பூரில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லு, எக்ஸ்பிரஸ் மில்னு ஆரம்பித்தார். ஏன்னா அப்போவே தெரியும், Tier 2 சிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணான்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து தூக்கி விட முடியும். எல்லாருமே பாம்பேலே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து Tier 2 சிட்டிஸ் வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அந்த காலத்தில் 1868 அவர் யோசிச்சிருக்காருன்னா இது ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் டாட்டாஸ் ஃபேமிலி. அதாவது ஃபோர்சைட்டாக திங்க் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பாம்பேயில் பார்க்குற தாஜ்மஹால் ஹோட்டல் 1903 அவர் தான் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆயிடுத்து. இப்போ இது வந்து அவருடைய காலகட்டத்தில் பண்ணது, அவர் எடுத்து முன்னிலை பண்ணது, ரொம்ப கடினமாக முயற்சி தான் பண்ணார். அவருக்கு அப்புறம் அவர் மகன் வந்தார், துரபாய்ஜி டாட்டா அப்படின்ட்டு. அவர் தான் வந்து இந்த ஃபேமஸ் டிஸ்கோ, நம்ம பார்த்தோமே டிஸ்கோ, 1907 அவர் டிஸ்கோ ஆரம்பித்தார். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. முதல்ல வெறும் டெக்ஸ்டைல்ஸு, வெறுமை ட்ரேடிங்கு, அப்புறம் டெக்ஸ்டைல்லேருந்து அதுக்கப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து டிஸ்கோ வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே வந்து நாட்டின் வளர்ச்சியை வந்து ரொம்ப பார்த்தாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுங்கிறது இவர் காலகட்டத்தை தான் ஆரம்பிச்சது. அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ உபயோகங்கிறது நமக்கு தெரியும். 1907 அவர் வந்து பண்ணது. இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஜேஆர்டி டாட்டா. கிட்டத்தட்ட 1991 மட்டும் அவர் ரட்டன் டாட்டா, அவருடைய வளர்ப்புமான் வர மட்டும் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். இவர் காலகட்டம் வந்து ஒரு பொன்னெழுத்தால் குறிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி 1938, அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷத்தில் சுதந்திரம் வந்துடுது. இவர் வந்து பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணார். முதல்ல பார்த்தீங்கன்னா இவருடைய லீடர்ஷிப்பில் தான் 1930 அவர் இதுவார மட்டும் பார்த்தீங்கன்னா 14 கம்பெனிஸ் என்டர்பிரைசஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 95 என்டர்பிரைஸ் ஆக்கினார். $101 மில்லியன் இருந்த அவங்களுடைய குரூப்போட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட $5 பில்லியன் இம்ப்ரூவ் ஆச்சு. இவருடைய காலகட்டத்தில் தான் டாடா கேஸ், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டாடா ஏர்லைன்ஸு 1932 யோசிச்சு பாருங்க, 1932 டாடா ஏர்லைன்ஸு. நமக்கு தெரிஞ்ச டாடா மோட்டார்ஸ் 1945 கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் 2 ஒரு திரைப்படம் எடுக்கிறதே ஒரு பிரம்மாண்ட முயற்சியாக பார்க்கப்பட்டது. அப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்திருக்கும், கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து 1954 சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர், யாரோடனா டைமர் பென்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ண. நமக்கு தெரிஞ்ச டிசிஎஸ் வந்து 1968 உருவாக்கப்பட்டது. இவருடைய காலகட்டம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தார். அதே சமயத்தில் அரசோடைய அலைன் ஆகி நாட்டுக்கு எவ்விதமான பேரிடர் வந்தாலும் சரி எல்லா வகையிலையும் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். நமக்கு இப்போ தெரிஞ்ச ரத்தன் தாத்தா 1991 அவர் வந்து குழுமத்தோடைய சேர்மனாக பதவி ஏற்றிருந்தார். அவர் காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணார். டெட்லி, இந்த டீ நமக்கு தெரியும், கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், டாடா டெட்லி அவரோட இதில் தான் கொண்டு வந்தது. ரொம்ப ஃபேமஸ் 2008 ஜாக்வார், லேண்ட் ரோவர் ஜாக்வார், வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஒன். அதை வந்து சொல்லும் போதெல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பின்னாடி ஒரு கதையை கூட ஷேர் பண்ணிப்பாங்க.
ஃபோர்டு கிட்ட போய் டாடா காரை நிறுவனத்தை விற்கிறதுக்காக ரத்தன் டாட்டா போய் நின்னதாகவும் அப்போ வந்து ஒரு ஃபோர்டு நிறுவனர் வந்து ஏன் உங்களால் முடியலன்னா அதை மூடிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டதாகவும் அதன் பிறகு ஃபோர்டு நிறுவனத்தை வாங்குற அளவுக்கு டாட்டாவோட வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருந்ததா ஒரு பெரிய அந்த நினைவுகள்லாம் சோஷியல் மீடியாவில் இன்னமும் நிறைய பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் 2008 தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து கார் வாங்க முடியுங்கிற கனவை பூர்த்தி செஞ்ச நானோ வந்தது. இப்போ புதுசாக நானோ கஸ்டமைஸ் பண்ணி புதுசாக வந்திருக்கு. ஆனால் ஒரு சாதாரண குடிமகன் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், என்னால் வந்து ஒரு கார் வாங்க முடியுங்கிற ஒரு வண்டி. இட் வாஸ் அ சக்ஸஸ் ஒன்லி. அப்போ 2008 வந்தது தான். ஸோ இவங்களுடைய மொத்த இந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பர்டிகுலரான இண்டஸ்ட்ரியில் வந்து வைக்கல, டைவர்சிஃபைடு அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, எலக்ட்ரிசிட்டி, டெலிகம்யூனிகேஷனு, அப்புறம் கெமிக்கல் ரிலேட்டடு, கன்சூமர் குட்ஸு, இந்த மாதிரி பலதரப்பட்ட சாஃப்ட்வேர் சர்வீசஸ். டிசிஎஸ் இன்றைக்கி தெரியும் எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்கிறது நமக்கு தெரியும். என்ஜினியரிங்கு, காஸ்மெட்டிக்ஸு, நீங்கள் ஒரு யூ மென்ஷன் இண்டஸ்ட்ரி வர்டிக்கல் இவங்க வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து லாங் சைட், அதாவது வந்து இன்னும் அடுத்த 20 வருஷம் கழிச்சு எப்படி பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். அண்டு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள், 7 லட்சம் பேர் அவங்க ஒர்க் ஃபோர்ஸு. ஒவ்வொருத்தரும் ரொம்ப லாயலு. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு டாட்டாஸ் க்ரோத் வி ஷுட் ஆல்சோ அப்ரிஷியேட் தட். இவங்களுடைய பெரிய சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இல்லாமல் தைரியமாக புதுசாக க்ரியேட்டிவாக இவங்க யோசிச்சாங்க. நிறைய அக்விசிஷன்ஸ் மர்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடது ஒன்றும் இல்லாமல் நிறையா புது கம்பெனி வாங்குறத. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் ரோவர் பார்த்தோம், ஜாகுவார் லேண்ட் ரோவர். இன்னைக்கு வெளிநாட்டு நிறுவனங்களை அக்விசிட் பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி. அண்ட் மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன். நான் அந்த காலத்தில் வந்து இப்படி தான் பண்ணேன், நான் இப்படியே தான் பண்ணுவேன்னு இல்லாமல் மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப்புங்கிறது இவங்களுடைய இஷ்யூ ஷேர் கேபிட்டல் வந்து மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 மார்ச் 8, 2024 படி பார்த்தீங்கன்னா $382 பில்லியன். நம்மளுடைய இந்திய கணக்குப்படி பார்த்தா 31.6 ட்ரில்லியன். இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இது அப்படின்னு. இவங்களுடைய வளர்ச்சி எப்படி வந்து இதுக்கு எல்லாமே இன்னொரு காரணம் என்னென்னா டாடா குரூப் எடுத்து பார்த்தாலே நிறைய தர்ம சிந்தனையோட பல காரியங்கள், ஃபிலாந்தரபி. இவங்களும் பாசி கம்யூனிட்டிக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அக்ராஸ் இந்தியா பண்ணியிருக்காங்க. நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து சோஷியோ எக்கனாமிக் க்ரோத். இவங்களது எல்லாமே சோஷியோ எக்கனாமிக் க்ரோத் எப்படி வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு இவங்களால பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து வெரி ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் வந்து டாட்டாவுடைய குழுமம். அதனால தான் இவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. 1868 எங்கே, 2024 எங்கே, யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ லாங் வே. ஒரு சாதாரணமாக ஒரு நாக்பூரில் ஒரு சின்ன மில் ஆரம்பித்தவர் வந்து இன்றைக்கி வந்து டாடா குழுமம் இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பரந்த சிந்தனையும் விடாமுயற்சியும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி தான். 10 வருஷம் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறதே எவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது. 100 வருஷமாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சரி அவங்களுடைய வளர்ச்சிக்கும் சரி எந்தளவு ஃபைட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது. நம்ம அதே மாதிரி இந்த சுதந்திர இந்தியாவினுடைய அந்த வளர்ச்சிக்கு எப்படி டாடா குடும்பத்தினுடைய பங்களிப்பை மறுக்க முடியாதோ அதே மாதிரி தான் அம்பானி குடும்பம் அவங்களுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் இப்போ டாட்டாஸாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1868 ஓரளவுக்கு கையில் காசோட வந்து முதலீடு பண்ணுற லெவலுக்கு பணத்தோடு வந்தவங்க இருக்காங்க. நீங்கள் அம்பானி குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குற அம்பானி குடும்பம் 1932 அவர் பிறந்தார். குஜராத்தில் ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு பள்ளி வாத்தியாரோட பையனாக தான் பிறந்தார். அவர் வந்து என்ன மிடில் ஈஸ்ட் ஏமன் நினைக்கிறேன், அங்கே வந்து வேலைக்கு போனார். அங்கே வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படிங்க, அதாவது வந்து இந்த ஃபியூவல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, பெட்ரோல், அதில் வேலை செஞ்சுட்டு 1957-58 இந்தியாவுக்கு வரார். வந்தவொன்னா அவருடைய கசின் பிரதரோடு சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறார். என்னென்னா அவரும் இதே தான், பாலிஸ்டர் யானு, ஸ்பைசஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கார். 1966 அவர் அந்த பார்ட்னர்ஷிப் முடிச்சு தனியாக வந்து ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா இதில் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் மில்ஸு குஜராத்தில் ஆரம்பிக்கிறார். 75 நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விமல் பிராண்டு இவருடைய காலகட்டத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. விமல்ங்கிற பிராண்டு, நமக்கு விமல்ங்கிற பிராண்டு தெரியும். ஓன்லி விமல் விளம்பரம் நிறைய பேர் விமல் இவருடைய இது வந்தது. ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா சுதந்திர இந்தியாவில் 1977 ஒரு IPO போயிருக்காரு சார்.
போன காலத்தில் 7 times ஓவர் சப்ஸ்கிரைப். அப்போனா மக்களுக்கும் இவங்க இந்த இந்த மேலே நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு 1966 ஆரம்பித்து 77 கிட்டத்தட்ட 11 வருஷம். 11 வருஷத்தில் ஐபிஓ போகிறதுங்கிறது இன்றைக்கி மாதிரி கிடையாது. அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். ப்ளஸ் இந்த லெவலுக்கு டெக்னாலஜிலாம் கிடையாது, இந்த லெவலுக்கு அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. 11 வருஷத்தில் ஐபிஓ போய் கிட்டத்தட்ட 7 times ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது பெரிய விஷயம். அது வந்து ஒரு தனி மனிதருடைய முயற்சி, திருபாய் அம்பானிஜியோடைய தனிமனித முயற்சி தான் அது சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 91-92 காலகட்டத்தை அந்த ஃபேமஸ் ஹசீரா பெட்ரோகெமிக்கல் கமிஷன் பண்ணது அவருடைய காலகட்டத்தில் தான் பண்ணது. 93 அப்படியே அவங்க ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. 96 ரேட்டிங், ஃபாரின் கிரெடிட் ரேட்டிங்லாம் நல்ல இதுவாக கொடுத்தாங்க. 95-96 இன்றைக்கி பேசுகிற ரிலையன்ஸ் டெலிகாம் அப்போது ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் கேஸு, அதாவது ப்ரைவேட் பிளேயர்ஸு. சப்சிக்வெண்ட்டாக ஸ்பிக் ஜோதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கெல்லாம் முன்னோடியே 15 kgs கமர்ஷியல் சென்டரை இவங்க கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த கேஸு, ரிஃபைனரிஸு, கெமிக்கல்ஸ் வந்து நேச்சுரலாகவே ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டு. 98-2000 தான் இந்த ஜாம்நகரில் இன்றைக்கி இருக்கே இன்டெகிரேட்டட் உலகத்தோட மிகப்பெரிய ரிஃபைனரி, அதில் தான் முகேஷ் அம்பானி வந்து பெரும் பங்கு. அவரே சொல்லியிருக்கார், அவருடைய பங்களிப்பு ஜாஸ்தி. கடுமையாக உழைச்சி அவர் வந்து அந்த கமிஷனிங் பண்ணுறதுக்கு அவர் வந்து அம்பானி ஃபேமிலியிலேருந்து அவர் மூத்த மகனாக முன்னிருந்து பண்ணார். இதெல்லாம் தான். இதுக்கப்புறம் நிறையா அவங்க பண்ணாங்க. 2001-2லலாம் ரிலையன்ஸ் பெட்ரோலியமும் நம்ம ரிலையன்ஸ் அவங்களோட இன்னொரு இது என்னென்னா, அவங்களுடைய கோர் காம்பிடன்சிக்கு உள்ளான இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மர்ஜ் பண்ணிப்பாங்க. அவங்க குரூப்புக்குள்ளேயே எது ரெண்டும் பண்ணி ப்ராஃபிட் ஆப்டிமைஸ் பண்ணி மர்ஜ் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய ஸ்கில். அது அவங்க அப்படியே ஈஸியாகவே வந்திருந்தது. 2002 கிருஷ்ணா கோதாவரி பேசினில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபேக்ட்ரி பெருசு, ரொம்ப பெருசு. அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட இது. ஐபிசிஎல் வந்து 2002-03 வாங்கினாங்க. இந்த காலகட்டத்தில் தான் எல்லா இந்திய குடும்பத்துலேயும் நடக்கிற மாதிரி 2 சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் சிறு மன வேறுபாடெல்லாம் வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், 2005-06 அதாவது அவங்க தந்தை மறைவுக்கு அப்புறம் அவங்க தாயார் கோகிலாபேன் கூட உள்ளே பூந்து கொஞ்சம் சமரசம் பண்ணி பார்த்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அந்த குழுமத்தை 2ஆக பிரித்தாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஐபிசிஎல்லும் மூத்தமான் முகேஷ் கிட்ட போச்சு. இளையமான் அனிலுக்கு வந்து என்ன வந்தது அப்படின்னா டெலிகாம், பவர், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போச்சு. இதில் ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ்குள்ளே முகேஷ் அம்பானி வரக்கூடாதுங்கிற ஒரு எழுதப்படாதவோ இல்லை எழுதப்பட்ட சட்டமோ இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி இப்போ நம்ம பார்க்குற ஜியோ அதெல்லாம் அவர் உள்ளே வந்தார். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா நிறையா கன்சால்டேஷன்ஸ், நிறையா மர்ஜர்ஸு, நிறையா அக்விசிஷன்ஸ் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. 2006 பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறோமே ரீட்டெயில் ஃப்ரெஷ்ஷு, ரிலையன்ஸோடைய அந்த கன்சூமர் அந்த ரீட்டெயில் மார்க்கெட் அப்போ வந்தது தான். 2006 ஆரம்பிச்சு 2008 கிட்டத்தட்ட 57 சிட்டிஸ் இந்தியாவில் 600 அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய அப்ரோச் பாருங்கள், அவங்க எவ்வளோ அக்ரெசிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2010 இன்றைக்கி பார்க்குற ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ஒன்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ஓப்பன் அப் ஆன அப்புறம் இவங்க கொண்டு வந்தது தான். இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு நம்ம அங்கே பார்த்த மாதிரி இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட $236.22 பில்லியன். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான். இவங்களுடைய எம்ப்ளாயி ஃபோர்ஸும் ஜாஸ்தி. நிறையா இவங்களோட ஜாம்நகர் ரிஃபைனரி போனாலும் சரி, இவங்க எங்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமமாக இருக்கட்டும், அங்கே நகரமாக இருக்கட்டும், நாட்டுக்குமே பல விதத்தில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்திருக்கு. ஆமாம், இவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒவ்வொருத்தர் ஃபேமிலிலையும் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து உணர்ந்தே ஆகணும். ஸோ இவங்க 2 பேருமே நிறைய பேர் இருக்காங்க. பிர்லாஸ் இருக்காங்க, ஹிந்துஜாஸ் இருக்காங்க, நம்ம பேசிட்டே போகலாம். காத்ரேஜ் இருக்காங்க, பஜாஜ். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கூட நிறைய பேர் இருக்காங்க, புதுசாக வர்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி அபண்டண்ட்டாக இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம பேசுவோம், ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் வராங்க. சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சரியாக இல்லை, பட் சில ஸ்டார்ட் அப்ஸ் நல்லா வந்து பெரிய லெவல்லையும் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம குளோபலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து மேல் நோக்கி பார்த்துட்டு போய் இப்போ நிறைய பேர் நம்மளை பார்த்து வராங்க. ஐடி இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட். டெலிகம்யூனிகேஷன்ஸு, கார் ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமொபைல். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போது இன்றைக்கு பார்க்லேஸ் அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, பஜாஜ், அதுக்கப்புறம் டாடா, இந்த 3 குழுமத்துடைய பிர்லா இந்த 3 குழுமத்துடைய மொத்த
சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இணையா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து சிங்கப்பூரெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பொருளாதாரமா வளர்ந்துருச்சு அப்படின்னா வியந்து பார்த்த காலம் உண்டு. இல்லை, அதை தான் நான் சொல்றேனே. 2047 மோடிஜி வந்து இந்தியா வந்து ட்ரில்லியன் எக்கானமியாக போகுதுங்கிற. ஸோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், சின்ன வயசு பசங்க கூட நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு காலத்தில் படித்து முடித்தா வேலைக்கு தான் போகிறேன்பாங்க. இன்றைக்கி தைரியமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேங்கிறதே வந்து ஒரு அதுக்கு உண்டான பேங்கிங் சப்போர்ட், அதெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் இருக்குது, அது வேறு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு ஈக்குவலாவது இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் கொடுக்குது. இதை தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவிய தொழிலதிபர் அவங்கள பற்றிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொல்கிறது தான் சிவ்நாடார். ஹெச்சிஎல்ங்கிறது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானது. அது நான் அவரை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, சிவ்நாடார் யூனிவர்சிட்டி தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாட்டு குழந்தைகள்லாம் நல்லா படித்து வளரணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவருடைய நான் அதை பார்க்குறேன். இந்த சோஷியோ எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து கல்வி வாய்ப்பு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அதை வந்து அவர் முன்னிலை எடுத்து பண்ணுறாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜோஹோவுடைய வேம்பு யோசிச்சு பாருங்க. அவர் எங்கேயோ யூஎஸில் உட்காந்துருந்தார் ஜோஹோ செட் பண்ணுறச்ச. உலகத்துக்கு அவர் என்ன செய்தி சொல்கிறாருன்னா, நான் ஒரு குக்கிராமம் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உட்காந்துட்டு குளோபலாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ₹1 ₹2 இல்லை, அவங்களுடைய நெட்ஒர்த்து $3.75 பில்லியன். அதை வந்து எங்கேயோ திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உட்காந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு பாருங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா, பாரத தேசத்துடைய ஒவ்வொரு மனிதனுடைய கிரியேட்டிவிட்டி, காம்பிடன்சி அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் தான் பார்க்குது. ஸோ இது நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போகலாம். பட் இப்போ இமீடியட்டாக மக்களால் ரிலேட் பண்ண முடியாது. சிவ்நாடார், திரு வேம்பு, இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் தானே பண்ணுறாங்க. இவங்க தமிழ்நாட்டிலேருந்து போய் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னவங்களுடைய கதையெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை. கரெக்ட். எல்லா தரப்பு மக்கள்கிட்டேருந்தும் எல்லா தட்டு மக்கள்கிட்டேருந்தும் ஒரு பங்களிப்பு இருந்திருக்கு. அதுலேருந்து நிறைய பில்லியனர்ஸ், தொழிலதிபர்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவில் உருவாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம் நேயர்களே, சுதந்திர இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு தனி மனிதர்களாக நிறைய இந்தியர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களதெல்லாம் உதாரணத்தோடு இன்றைக்கு ரமேஷ் நம்மகிட்ட சொன்னார். அப்படி பங்களிப்பை கொடுத்த இந்தியர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டேட்டாவோடு நம்மக்கிட்ட கொடுத்தாரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.